வணக்கம் நண்பர்களே. நீங்கள் மாதம் முழுவதும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீர்கள். ஆனால் சம்பளம் வந்த சில நாட்களிலேயே பணம் எங்கே போனது என்று தெரியவில்லை. ஒரு கடனுக்கு தவணை செலுத்துகிறீர்கள். இன்னொரு கடனுக்கு வட்டி செலுத்துகிறீர்கள். கடன் அட்டை தொகையை செலுத்த மற்றொரு கடனை பயன்படுத்துகிறீர்கள். இப்படியே ஒவ்வொரு மாதமும் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? அப்படியானால் இந்த காணொளியை பாதியில் நிறுத்தாதீர்கள். ஏனென்றால் கடனிலிருந்து வெளியே வர அதிக சம்பளம் மட்டுமே தேவையில்லை. சரியான திட்டம், தெளிவான முடிவு, தொடர்ந்து கடைபிடிக்கக்கூடிய சில புத்திசாலித்தனமான பழக்கங்கள் இருந்தாலே போதும். இன்று நான் சொல்லப்போகும் 10 முறைகளையும் நீங்கள் உண்மையாக பின்பற்றினால் பல ஆண்டுகள் இழுத்துச் செல்லக்கூடிய கடனை மிகவும் வேகமாக குறைக்கத் தொடங்கலாம். இந்த காணொளியின் இறுதியில உங்கள் கடனை அடைப்பதற்கான 30 நாள் செயல் திட்டத்தையும் சொல்லப் போகிறேன். அதனால் கடைசி வரை கவனமாக கேளுங்கள். ஒரு முக்கியமான உண்மையை முதலில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கடன் இருப்பது அவமானம் அல்ல. ஆனால் கடன் இல்லை என்று நடிப்பதும், கணக்கை பார்க்காமல் ஓடுவதும், புதிய கடனை வாங்கி பழைய கடனை மறைப்பதும் தான் ஆபத்து. இன்று முதல் நீங்கள் கடனை கண்டு பயப்படப் போவதில்லை. நீங்கள் கடனை நேராக பார்க்கப் போகிறீர்கள். அதை பிரிக்கப் போகிறீர்கள். அதற்கான திட்டத்தை உருவாக்கப் போகிறீர்கள். ஒவ்வொரு மாதமும் அதை சிறிது சிறிதாக அழிக்கப் போகிறீர்கள். வாருங்கள், முதல் முறையை பார்ப்போம். நண்பர்களே, ஒரு முக்கியமான வேண்டுகோள். நீங்கள் என்னுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு 2 நிமிடம் ஒதுக்கி என்னுடைய வோடு ரைஸ் மோட்டிவேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னுடைய சேனலை தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்றால் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி. முதல் முறை, உங்கள் எல்லா கடன்களையும் ஒரே இடத்தில் எழுதுங்கள். கடனை வேகமாக அடைக்க வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் எவ்வளவு கடனில் இருக்கிறீர்கள் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். பலர் செய்யும் முதல் தவறு என்ன தெரியுமா? ஒரு கடன் அட்டை தொகையை மட்டும் நினைத்துக் கொள்வார்கள். வாங்கின தவணையை மறந்து விடுவார்கள். நண்பரிடம் வாங்கிய பணத்தை கணக்கில் சேர்க்க மாட்டார்கள். வங்கிக் கணக்கின் மிகை பற்றி கடனாகவே நினைக்க மாட்டார்கள். ஆனால் உங்கள் கண்களை மூடிக்கொண்டதால் கடன் மறைந்து விடாது. ஒரு காகிதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 5 விஷயங்களை எழுதுங்கள். யாரிடம் கடன் வாங்கியுள்ளீர்கள்? மொத்தமாக எவ்வளவு கொடுக்க வேண்டும்? மாதத் தவணை எவ்வளவு? வட்டி எவ்வளவு? தவணை செலுத்த வேண்டிய தேதி என்ன? உதாரணமாக, முதல் கடன் 1,00,000 ரூபாய். இரண்டாவது கடன் 40,000 ரூபாய். கடன் அட்டை 20,000 ரூபாய். நண்பரிடம் வாங்கியது 10,000 ரூபாய். இப்போது உங்கள் எதிரி யார் என்பது உங்களுக்கு தெரிந்துவிட்டது. பேரில்லாத பயம் மிகவும் பெரியதாக தோன்றும். ஆனால் எண்ணாக எழுதப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். இதை செய்யும்போது உங்களுக்கு அதிர்ச்சி ஏற்படலாம். இவ்வளவு கடனா என்று மனம் பதறலாம். ஆனால் பதறாதீர்கள். இன்று நீங்கள் உண்மையை பார்த்து விட்டீர்கள். அதுதான் கடனிலிருந்து வெளியே வரும் முதல் வெற்றி. கடனை மறைப்பவர் அதை வளர்க்கிறார். கடனை எழுதி பார்ப்பவர் அதை அழிக்கத் தொடங்குகிறார். இரண்டாவது முறை, எல்லா கடன்களும் ஒரே மாதிரியானவை அல்ல. எந்த கடனை முதலில் அடைக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். சிலர் சிறிய கடனை முதலில் அடைக்க முயற்சி செய்வார்கள். சிலர் அதிக வட்டி உள்ள கடனை முதலில் அடைப்பார்கள். ஆனால் அதற்கு முன்பு இன்னொரு விஷயத்தை பார்க்க வேண்டும். எந்த பணத்தை செலுத்தாமல் விட்டால் உங்கள் வாழ்க்கையில் மிக கடுமையான பிரச்சனை ஏற்படும்? வீட்டு வாடகை அல்லது வீட்டுக் கடன் நிலுவை இருக்கிறதா? மின்சாரம் மற்றும் எரிவாயு கட்டணங்கள் நிலுவையில் உள்ளனவா? வரி, நீதிமன்ற அபராதம் அல்லது குழந்தை பராமரிப்பு தொகை போன்ற முக்கிய பணப்பாக்கிகள் உள்ளனவா? இவை போன்ற கடன்களை அலட்சியப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் எல்லா கடன்களுக்கும் ஒரே விளைவு கிடையாது. சில கடன்களை செலுத்தாமல் விட்டால் உங்கள் வீட்டுக்கோ, அடிப்படை வசதிகளுக்கோ அல்லது சட்ட நிலையிற்கோ பெரிய பாதிப்பு ஏற்படலாம். எனவே முதலில் உங்கள் அத்தியாவசிய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு கடன் அட்டை, தனிநபர் கடன், இணைய கடன் போன்ற மற்ற கடன்களுக்கான வேகமான அடைப்பு திட்டத்தை உருவாக்குங்கள். இங்கே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வரி: மிகப்பெரிய கடன்தான் முதலில் செலுத்த வேண்டிய கடன் என்று அவசியமில்லை. செலுத்தாமல் விட்டால் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கடனே முதலில் கவனிக்க வேண்டிய கடன். உங்களுக்கு எந்த கடன் முதன்மையானது என்பது புரியவில்லை என்றால், இலவசமாக உதவும் அங்கீகரிக்கப்பட்ட கடன் ஆலோசகரிடம் பேசுங்கள். தவறான கடனை முதலில் அடைப்பதை விட சரியான ஆலோசனையை முதலில் பெறுவது புத்திசாலித்தனம். மூன்றாவது முறை, பணிப்பந்து முறை அல்லது அதிக வட்டி முறை முக்கிய கடன்கள்
மற்றும் அத்தியாவசிய செலவுகளை ஒழுங்குபடுத்திய பிறகு மற்ற கடன்களை அடைக்க 2 பிரபலமான முறைகள் உள்ளன. முதல் முறை பணிப்பந்து முறை. இதில் மிக குறைவான தொகையுள்ள கடனை முதலில் தேர்ந்தெடுக்க வேண்டும். மற்ற எல்லா கடன்களுக்கும் குறைந்தபட்ச தவணையை தொடர்ந்து செலுத்துங்கள். உங்களிடம் இருக்கும் கூடுதல் பணத்தை முழுவதுமாக மிகச் சிறிய கடனுக்கு செலுத்துங்கள். அந்த கடன் முடிந்ததும் அதற்கு செலுத்திய பணத்தையும் அடுத்த சிறிய கடனுக்கு சேர்த்து செலுத்துங்கள். மலையின் மேலிருந்து உருளும் சிறிய பனிப்பந்து கீழே வரும்போது பெரிதாக மாறுவது போல உங்கள் தவணைத் தொகையும் ஒவ்வொரு கடன் முடியும் போது பெரிதாகிக் கொண்டே போகும். இந்த முறை மனதுக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை அளிக்கும். ஏனென்றால் ஒரு கடன் முழுமையாக முடிந்துவிட்டது என்ற வெற்றி உணர்வு விரைவாக கிடைக்கும். இரண்டாவது முறை அதிக வட்டி முறை. இதில் மிக அதிக வட்டி வசூலிக்கப்படும் கடனை முதலில் தேர்ந்தெடுக்க வேண்டும். மற்ற கடன்களுக்கு குறைந்தபட்ச தவணையை செலுத்திக் கொண்டே கூடுதல் பணத்தை அதிக வட்டி உள்ள கடனுக்கு செலுத்த வேண்டும். அது முடிந்ததும் அடுத்த அதிக வட்டி கடனுக்கு செல்ல வேண்டும். இந்த முறை மொத்தமாக நீங்கள் செலுத்தும் வட்டித் தொகையை குறைக்க உதவும். அப்படியானால் எந்த முறையை தேர்ந்தெடுப்பது? நீங்கள் அடிக்கடி ஊக்கம் இழந்து திட்டத்தை நிறுத்திவிடுபவராக இருந்தால் பணிப்பந்து முறையை தேர்ந்தெடுக்கலாம். நீங்கள் கணக்கை பின்பற்றி ஒழுக்கமாக செயல்படக்கூடியவராக இருந்தால் அதிக வட்டி முறையை தேர்ந்தெடுக்கலாம். எந்த முறையை தேர்ந்தெடுத்தாலும் பரவாயில்லை. ஆனால் ஒவ்வொரு மாதமும் முறையை மாற்றாதீர்கள். ஒரு திட்டத்தை தேர்ந்தெடுத்து கடன் முடியும் வரை அதையே பின்பற்றுங்கள். நான்காவது முறை புதிய கடனுக்கான கதவை உடனே மூடுங்கள். ஒரு வாளியில் தண்ணீர் நிரப்புகிறீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அந்த வாளியின் அடியில் ஒரு பெரிய துளை இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் அது நிரம்புமா? நிரம்பாது. அதேபோல நீங்கள் பழைய கடனை செலுத்திக் கொண்டே புதிய கடன் வாங்கினால் உங்கள் கடன் ஒருபோதும் முடிவதில்லை. இந்த மாதம் மட்டும் கடன் அட்டையை பயன்படுத்துகிறேன். இந்த சிறிய பொருளை தவணையில் வாங்கிக் கொள்கிறேன். சம்பளம் வந்ததும் திருப்பிக் கொடுத்து விடுகிறேன். இந்த வார்த்தைகள் தான் பலரை கடன் சுழலில் வைத்திருக்கின்றன. இன்று முதல் 30 நாட்களுக்கு ஒரு கடுமையான விதியை உருவாக்குங்கள். புதிய கடன் இல்லை. புதிய தவணை பொருள் இல்லை. அவசியமில்லாத கடன் அட்டை செலவு இல்லை. இப்போது வாங்கி பிறகு செலுத்தும் வசதி இல்லை. உங்கள் கடன் அட்டையை அழிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அதை உங்கள் பணப்பையில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் சோதனைக்கு ஆளாக வேண்டியதும் இல்லை. பாதுகாப்பான இடத்தில் வைத்துவிடுங்கள். இணைய கடைகளில் சேமித்து வைத்துள்ள அட்டை விவரங்களை நீக்குங்கள். ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்பு இந்த 3 கேள்விகளை கேளுங்கள். இது எனக்கு உண்மையில் தேவையா? இதை இப்போது வாங்க வேண்டுமா? இதற்காக நான் மீண்டும் கடனில் விழப்போகிறேனா? மூன்றாவது கேள்விக்கான பதில் ஆம் என்றால் அந்த பொருளை வாங்காதீர்கள். கடனை அடைக்க வேண்டும் என்றால் முதலில் கடன் பெருகுவதை நிறுத்த வேண்டும். ஐந்தாவது முறை சம்பளம் வந்தவுடன் கடன் பணத்தை பிரித்து விடுங்கள். பலர் மாதத்தின் கடைசியில் மீதமிருக்கும் பணத்தை கடனுக்கு செலுத்தலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் மாதத்தின் கடைசியில் பொதுவாக என்ன மீதம் இருக்கும்? ஒன்றும் மீதம் இருக்காது. அதனால்தான் சம்பளம் வந்தவுடன் முதலில் செய்ய வேண்டிய செயலை முன்கூட்டியே தீர்மானிக்க வேண்டும். சம்பளம் வந்த நாளிலோ அல்லது அதற்கு அடுத்த நாளிலோ கடன் தவணை தானாகச் செல்லும் வகையில் ஏற்பாடு செய்யுங்கள். முதலில் அத்தியாவசிய செலவுகள், அதற்கு பிறகு முக்கிய கடன்கள், பின்னர் நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள ஒரு இலக்கு கடனுக்கான கூடுதல் தொகை. இவை அனைத்தையும் ஆரம்பத்திலேயே பிரித்து விடுங்கள். மீதமிருக்கும் தொகையைத்தான் மற்ற செலவுகளுக்கு பயன்படுத்துங்கள். இதற்கு பெயர் மீதமிருப்பதை செலுத்துவது அல்ல. முதலில் செலுத்திவிட்டு மீதமிருப்பதை பயன்படுத்துவது. உதாரணமாக, உங்கள் மாத வருமானம் 50,000 ரூபாய் என்றால் மாத இறுதியில் 5,000 ரூபாய் மீதமிருக்கும் என்று எதிர்பார்க்காதீர்கள். சம்பளம் வந்த உடனே அந்த 5,000ஐ கடனுக்காக தனியாக மாற்றிவிடுங்கள். பணம் கையில் இருந்தால் மனம் அதை செலவழிக்க காரணம் தேடும். பணம் முன்கூட்டியே கடனுக்கு சென்று விட்டால் மனம் மீதமிருக்கும் பணத்திற்குள் வாழ கற்றுக்கொள்ளும். உங்கள் பணத்தை மனநிலைக்கு ஏற்ப நிர்வகிக்காதீர்கள். முன்கூட்டியே அமைக்கப்பட்ட முறைக்கு ஏற்ப நிர்வகியுங்கள். ஆறாவது முறை பணம் கொடுத்த நிறுவனங்களை தவிர்க்காமல் பேசுங்கள். தவணையை செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டால் பலர் தொலைபேசி அழைப்புகளை தவிர்க்கிறார்கள். கடிதங்களை திறக்காமல் வைத்து விடுகிறார்கள். மின்னஞ்சல்களை பார்க்காமல் நீக்கி விடுகிறார்கள். ஆனால் மௌனம் பிரச்சனையை சரி செய்யாது. நீங்கள் தவணையை செலுத்த முடியாமல் போகலாம் என்று முன்கூட்டியே தெரிந்தால் பணம் கொடுத்த வங்கி அல்லது நிறுவனத்துடன் உடனே பேசுங்கள். உங்கள் நிலையை நேர்மையாக விளக்குங்கள். உங்களால் மாதம் எவ்வளவு செலுத்த முடியும் என்பதை தெளிவாக சொல்லுங்கள். தற்காலிகமாக தவணையை குறைக்க முடியுமா என்று கேளுங்கள்.
வட்டி அல்லது அபராத கட்டணத்தை நிறுத்த முடியுமா என்று கேளுங்கள். பணம் செலுத்த வேண்டிய தேதியை சம்பள நாளுக்கு அருகில் மாற்ற முடியுமா என்று கேளுங்கள். எல்லா நிறுவனங்களும் ஒப்புக்கொள்வார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் பேசாமல் இருந்தால் அவர்கள் உங்கள் நிலையை அறிந்து கொள்ள முடியாது. நீங்கள் பேசும்போது உணர்ச்சியுடன் மட்டும் பேசாதீர்கள். உங்கள் வருமானம், அத்தியாவசிய செலவுகள், மற்ற முக்கிய கடன்கள் மற்றும் உங்களால் செலுத்த முடியும் தொகை ஆகியவற்றை எழுதி வைத்து பேசுங்கள். என்னிடம் பணமில்லை என்று மட்டும் சொல்லாதீர்கள். என் தற்போதைய வருமானம் இதுதான். அத்தியாவசிய செலவு இதுதான். மாதம் இந்த தொகையை என்னால் தொடர்ந்து செலுத்த முடியும் என்று சொல்லுங்கள். தெளிவான தகவல் நம்பிக்கையை ஏற்படுத்தும். முக்கியமாக உங்கள் கடனை அடைக்க வேறொரு அதிக வட்டி கடனை உடனடியாக எடுக்காதீர்கள். ஒரு கடனை மற்றொரு கடனால் மூடுவது சில நேரங்களில் பிரச்சனையை தள்ளி போடுமே தவிர தீர்க்காது. 7வது முறை, ஒவ்வொரு கூடுதல் வருமானத்திற்கும் ஒரு விதி அமைக்குங்கள். கடனை வேகமாக அடைக்க மாதச் சம்பளம் மட்டும் போதாது என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் கடனை விரைவாக குறைக்கும் உண்மையான சக்தி எதிர்பாராமல் கிடைக்கும் சிறிய தொகைகளில்தான் இருக்கலாம். கூடுதல் வேலை மூலம் கிடைக்கும் வருமானம், ஊக்கத்தொகை, பரிசாக கிடைக்கும் பணம், பயன்படுத்தாத பொருட்களை விற்று பெறும் பணம், வரி திரும்ப பெறும் தொகை, தேவையற்ற சந்தாவை நிறுத்தியதால் சேமிக்கப்படும் பணம். இவை அனைத்தும் உங்கள் கடனை வேகமாக குறைக்க முடியும். ஒரு எளிய விதியை உருவாக்குங்கள். எதிர்பாராமல் கிடைக்கும் ஒவ்வொரு கூடுதல் வருமானத்திலும் குறைந்தது 70 விழுக்காட்டை கடனுக்கு செலுத்துங்கள். மீதமிருக்கும் 30 விழுக்காட்டை குடும்பத் தேவை, சிறிய சேமிப்பு அல்லது உங்களுக்கான ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட மகிழ்ச்சிக்கு பயன்படுத்தலாம். ஏன் முழு தொகையையும் கடனுக்கு செலுத்தக்கூடாது? சிலரால் அப்படி செய்ய முடியும். ஆனால் எல்லா மகிழ்ச்சியையும் நிறுத்திவிட்டால் சில வாரங்களுக்குப் பிறகு மனம் சோர்ந்து திட்டத்தையே கைவிடும் அபாயம் இருக்கிறது. எனவே கடுமையுடனும் நடைமுறையுடனும் செயல்படுங்கள். மேலும் உங்கள் வீட்டில் பயன்படுத்தாமல் கிடக்கும் பொருட்களை பாருங்கள். பழைய கைபேசி, பயன்படுத்தாத மின்னணு பொருட்கள், தேவையில்லாத உடைகள், நீண்ட நாட்களாக பயன்படுத்தாத உடற்பயிற்சி சாதனங்கள், அலமாரியில் தூங்கிக் கொண்டிருக்கும் பொருட்கள், அவற்றை விற்று கிடைக்கும் பணத்தை சாதாரண செலவுக்கு பயன்படுத்தாதீர்கள். நேராக உங்கள் இலக்கு கடனுக்கு செலுத்துங்கள். உங்கள் வீட்டில் இருக்கும் தேவையற்ற பொருள் உங்கள் கடன் சுதந்திரத்திற்கான பணமாக மாறட்டும். 8வது முறை, பெரிய தவணைக்காக காத்திருக்காமல் சிறிய தொகைகளை அடிக்கடி செலுத்துங்கள். என்னிடம் பெரிய தொகை வந்ததும் கடனை அடைத்து விடுவேன் என்று பலர் காத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பெரிய தொகை எப்போது வரும் என்பது யாருக்கும் தெரியாது. அதனால் சிறிய தொகைகளின் சக்தியை பயன்படுத்துங்கள். ஒரு நாளுக்கு 100 ரூபாய் சேமித்தால் ஒரு மாதத்தில் சுமார் 3000 ரூபாய் கிடைக்கும். ஒரு வாரத்திற்கு 500 ரூபாய் கூடுதலாக செலுத்தினால் ஒரு வருடத்தில் 26,000 ரூபாய் செலுத்த முடியும். சிறிய தொகையை சிறியதாக நினைக்காதீர்கள். தொடர்ந்து செலுத்தப்படும் சிறிய தொகை காத்திருக்கப்படும் பெரிய தொகையை விட வலிமையானது. வெளியில் வாங்கும் தேநீர் அல்லது காஃபியை வாரத்தில் சில நாட்கள் குறைத்தீர்களா? அந்த பணத்தை கடனுக்கு செலுத்துங்கள். ஒரு சந்தாவை நிறுத்திவிட்டீர்களா? அந்த தொகையை அடுத்த மாத செலவுகளில் கலந்து விடாதீர்கள். அது எவ்வளவு சிறிய தொகையாக இருந்தாலும் கடனுக்கு செல்லும் வகையில் தானியங்கி மாற்றத்தை அமைக்குங்கள். சில கடன்களில் கூடுதல் தொகை செலுத்துவதற்கு கட்டணம் அல்லது விதிமுறை இருக்கலாம். எனவே உங்கள் கடன் ஒப்பந்தத்தை பார்த்து கூடுதல் பணம் நேராக அசல் கடன் தொகையை குறைக்கிறதா என்பதை உறுதி செய்யுங்கள். கடன் அடைப்பது ஒரு மாதத்திற்கு ஒரு முறை செய்யும் செயல் மட்டுமல்ல, அது ஒவ்வொரு வாரமும் நினைவில் வைத்திருக்க வேண்டிய ஒரு பயணம். 9வது முறை, சிறிய அவசர நிதியை வைத்திருங்கள். கடன் இருக்கும்போது சேமிப்பு எதற்கு என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் எந்த சேமிப்பும் இல்லாமல் உங்கள் முழு பணத்தையும் கடனுக்கு செலுத்திவிட்டால் எதிர்பாராத செலவு வந்தவுடன் மீண்டும் கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்படலாம். வாகனம் பழுதாகலாம், வீட்டில் அவசர பழுது ஏற்படலாம், மருத்துவ செலவு வரலாம், வேலை நேரம் குறையலாம். எனவே பெரிய சேமிப்பை உருவாக்குவதற்கு முன்பு குறைந்தபட்சமாக ஒரு சிறிய அவசர நிதியை உருவாக்குங்கள். அது உங்கள் குடும்பத்தின் நிலையை பொறுத்து ஒரு வாரம் அல்லது சில வாரங்களுக்கான அத்தியாவசிய செலவாக இருக்கலாம். இந்த பணம் சுற்றுலாவுக்காக அல்ல, புதிய கைபேசிக்காக அல்ல, விழாவுக்காக அல்ல, உண்மையான அவசர நிலைக்காக மட்டுமே. இந்த சிறிய பாதுகாப்பு தொகை உங்களை மீண்டும் கடன் அட்டையை பயன்படுத்துவதிலிருந்து காப்பாற்றும். அவசர நிதி இல்லாமல் கடனை அடைப்பது பாதுகாப்பு கயிறு இல்லாமல் மலை ஏறுவது போன்றது. ஆனால் அவசர நிதி என்ற பெயரில் பெரிய தொகையை சேமித்துக் கொண்டே அதிக வட்டி கடனை ஆண்டுகளாக இழுத்துச் செல்லவும் வேண்டாம். சிறிய பாதுகாப்பு தொகை உருவானதும்
உங்கள் கூடுதல் பணத்தை மீண்டும் கடன் அடைப்புக்கு திருப்புங்கள். 10வது முறை, கடன் அடைப்பை ஒரு வாழ்க்கை முறையாக மாற்றுங்கள். கடனை அடைப்பது கணக்கு பிரச்சனை மட்டுமல்ல, அது மனநிலையை மாற்றும் பயணம். நான் பணத்தை சரியாக நிர்வகிக்க முடியாதவன் என்று உங்களைப் பற்றி சொல்லாதீர்கள். நான் இப்போது பணத்தை நிர்வகிக்க கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஒவ்வொரு மாதமும் உங்கள் கடன் எவ்வளவு குறைந்துள்ளது என்பதை எழுதுங்கள். ஒரு பட்டியலை உருவாக்குங்கள். முதல் மாதம் மொத்த கடன் இவ்வளவு, 2வது மாதம் இவ்வளவு, 3வது மாதம் இவ்வளவு. கடன் குறைவதை உங்கள் கண்களால் பார்க்கும்போது தொடர்ந்து செயல்படுவதற்கான உற்சாகம் கிடைக்கும். ஒரு கடன் முழுமையாக முடிந்ததும் அதை கொண்டாடுங்கள். ஆனால் மீண்டும் கடன் வாங்கி கொண்டாடாதீர்கள். குடும்பத்துடன் வீட்டிலேயே சிறப்பான உணவு சமைக்கலாம். இயற்கையான இடத்திற்கு செல்லலாம். உங்களுக்கு பிடித்த ஒரு சிறிய செயலை செய்யலாம். உங்கள் வெற்றியை மனம் உணர வேண்டும். மேலும் உங்கள் குடும்பத்தினருடன் கடன் திட்டத்தை பகிருங்கள். ஒருவர் செலவை குறைக்கும் போது மற்றவர் தொடர்ந்து தேவையற்ற பொருட்களை வாங்கி கொண்டிருந்தால் திட்டம் வெற்றியடையாது. குடும்பமாக ஒரு இலக்கை அமைக்குங்கள். இந்த கடனை இந்த மாதத்திற்குள் முடிப்போம். இந்த வருடத்தில் கடன் அட்டை கடனை பூஜ்யமாக்குவோம். கடன் முடிந்த பிறகு அதே தவணை தொகையை சேமிப்பாக மாற்றுவோம். கடன் இல்லாத வாழ்க்கை என்பது பணம் மட்டுமல்ல, அது நிம்மதி. தொலைபேசி அழைப்பை கண்டு பயப்படாத வாழ்க்கை. சம்பளம் வருவதற்கு முன்பே அது முழுவதும் மற்றவர்களுக்கு சொந்தமாகிவிடாத வாழ்க்கை. குடும்பத்துடன் அமைதியாக தூங்கக்கூடிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை ஒரே நாளில் கிடைக்காது. ஆனால் இன்று எடுக்கப்படும் ஒரு சரியான முடிவிலிருந்து அது தொடங்கும். 30 நாள் கடன் அடைப்புச் சவால். இப்பொழுது அடுத்த 30 நாட்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களை சொல்கிறேன். முதல் நாள், உங்கள் எல்லா கடன்களையும் எழுதுங்கள். 2வது நாள், ஒவ்வொரு கடனின் வட்டி, மாதத் தவணை மற்றும் செலுத்த வேண்டிய தேதியை எழுதுங்கள். 3வது நாள், உங்கள் முக்கிய கடன்கள் எவை என்பதை அடையாளம் காணுங்கள். 4வது நாள், பணிப்பந்து முறை அல்லுங்கள். 5வது நாள், அவசியமில்லாத 3 செலவுகளை உடனே நிறுத்துங்கள். 6வது நாள், இணையக்கடைகளில் சேமித்துள்ள கடன் அட்டை விவரங்களை நீக்குங்கள். 7வது நாள், சம்பளம் வந்ததும் கடனுக்கு பணம் தானாகச் செல்லும் ஏற்பாட்டை செய்யுங்கள். 2வது வாரத்தில் பயன்படுத்தாத 5 பொருட்களை தேர்ந்தெடுத்து விற்பனைக்கு வையுங்கள். தேவையில்லாத சந்தாக்களை நிறுத்துங்கள். வெளியில் வாங்கும் உணவு மற்றும் சிறிய தினசரி செலவுகளை பதிவு செய்யுங்கள். 3வது வாரத்தில் கடன் கொடுத்த நிறுவனத்துடன் பேச வேண்டிய நிலை இருந்தால் பேசுங்கள். உங்களால் செலுத்த முடியும் உண்மையான தொகையை தெளிவாக சொல்லுங்கள். ஒரு சிறிய அவசர நிதிக்கான இலக்கை அமைக்குங்கள். 4வது வாரத்தில் இந்த மாதம் எவ்வளவு கடன் குறைந்தது என்பதை பாருங்கள். எங்கு தவறு ஏற்பட்டது என்பதை அறியுங்கள். அடுத்த மாதத்திற்கான கூடுதல் கடன் தவணையை முடிவு செய்யுங்கள். 30 நாட்களில் உங்கள் கடன் முழுமையாக முடிந்து விடாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கடனை துரத்தாமல், கடன் உங்களை துரத்தாமல், அதை நீங்கள் கட்டுப்படுத்த தொடங்கி இருப்பீர்கள். அதுதான் உண்மையான மாற்றம். ஒரு விஷயத்தை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். கடன் ஒரே நாளில் உருவாகவில்லை. எனவே அது ஒரே நாளில் மறையாது. ஆனால் ஒவ்வொரு சரியான முடிவும் உங்கள் கடனின் ஆயுளை குறைக்கும். நீங்கள் வாங்காமல் விட்ட ஒரு தேவையற்ற பொருள் உங்கள் கடனை குறைக்கும். நீங்கள் நிறுத்திய ஒரு சந்தா உங்கள் கடனை குறைக்கும். நீங்கள் கூடுதலாக செலுத்திய 100 ரூபாய் உங்கள் கடனை குறைக்கும். நீங்கள் எடுத்த ஒரு கூடுதல் வேலை உங்கள் கடனை குறைக்கும். நீங்கள் தவிர்த்த ஒரு புதிய கடன் உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்கும். உங்களுடைய வருமானம் இப்போது குறைவாக இருக்கலாம். உங்களுடைய கடன் இப்போது பெரிதாக இருக்கலாம். ஆனால் உங்கள் திட்டம் தெளிவாகவும் உங்கள் பழக்கம் தொடர்ச்சியாகவும் இருந்தால் உங்கள் நிலை நிரந்தரமானது அல்ல. இன்று இந்த காணொளியை கேட்டுவிட்டு மறந்து விடாதீர்கள். இப்போதே ஒரு காகிதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் மொத்த கடனை எழுதுங்கள். முதலில் அடைக்கப் போகும் கடனை வட்டமிடுங்கள். இந்த மாதம் கூடுதலாக செலுத்தப் போகும் தொகையை எழுதுங்கள். மாற்றம் நாளை தொடங்குவதில்லை. மாற்றம் இந்த நொடியில் நீங்கள் எடுக்கும் முடிவிலிருந்து தொடங்குகிறது. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் விருப்பக்குறியை அழுத்துங்கள். கடனிலிருந்து வெளியே வர முயற்சி செய்யும் ஒருவருக்கு இந்த காணொளியை பகிருங்கள். இன்று முதல் கடனை அடைக்கத் தொடங்குகிறேன் என்று கருத்து பகுதியில் எழுதுங்கள். இது போன்ற பயனுள்ள பண மேலாண்மை மற்றும் வாழ்க்கையை மாற்றும் காணொளிகளுக்காக நமது சேனலை தொடர்ந்து பாருங்கள். கடன் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க விடாதீர்கள். உங்களுடைய முடிவுகளால் உங்கள் எதிர்காலத்தை மாற்றுங்கள். நன்றி.